ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்டைலோஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்டைலோஸ் கிச்சனில் நம்ம எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்ச வெஜிடபிள் பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பல் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க கிச்சனுக்கு இந்த சூப்பர் டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வெஜிடபிள் பிரியாணி செய்கிறதுக்கு நான் ஒரு 3 ஸ்பூன் போல் ஆயில் எடுத்துக்கிறேன். குக்கரில் ஆயில் கொஞ்சம் சூடாகட்டும். இதோட ஒரு ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச பிறகு ஒரு 2 சின்ன துண்டு பட்டை, பிரியாணி இலை ஒரு 2 பீஸ் எடுத்திருக்கேன், 3 ஏலக்காய், ஸ்டார் அனீஸ் ஒரு பீஸ் எடுத்திருக்கேன், ஒரு 4 கிராம்பு, அரை ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் போட்டு தாளிச்சிக்கலாம். அதெல்லாம் பொரிஞ்சோன்னே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்கும் போதே இந்த சின்ன சைஸ் பச்சை மிளகாய் ஒரு 4 கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கணும். வெங்காயம் எவ்வளோக்கு எவ்வளோ வதங்குதோ அந்தளவுக்கு நமக்கு பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இதோட 2 தக்காளி நீலவாக்கில் கட் பண்ணியிருக்கேன், அது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். ஒரு 1.5 ஸ்பூன் போல் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம், எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. பாருங்கள், மசாலா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே 2 ஸ்பூன் தயிர் எடுத்திருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கேரட், பீன்ஸு, காலிஃப்ளவர் 3 ஒரு 300 கிராம் இருக்கிற மாதிரி எடுத்துருக்கிறேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். காய்கறிகள் நல்லா வதங்கணும், அது வரைக்கும் நல்லா கலந்து விட்டுடலாம். போதுமான அளவு வதங்கிடுச்சு. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1.25 கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதுக்கு 1க்கு 1.5 கணக்கு பண்ணி தண்ணி எடுத்திருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். விட்டுட்டு தண்ணி கொதிகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கலாம். அதன் பிறகு நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாம். பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை போட்டுக்கலாம். இந்த அரிசியை நான் கழுவி ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வச்சுருந்தேன், பாஸ்மதி ரைஸை. இதை சேர்த்துக்கலாம். சேர்த்து லேசாக கலந்து விட்டுட்டு
கடைசியாக உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 2 விசில் மட்டும் விட்டு எடுத்தால் போதும். இது ரெடி ஆயிரும். உப்பு கொஞ்சம் பத்தலை, நான் போட்டுக்கிறேன். மூடி போட்டுட்டு வெயிட் போட்டுறேன். ஒரு 2 விசில் ஓடட்டும். பாருங்கள், 2 விசில் விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஸ்டீம் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். சாதம் பாருங்கள், ரொம்ப உதிர உதிராக நல்லா வந்துருக்குது. அடியெல்லாம் எதுவுமே பிடிக்கல. பாஸ்மதி ரைஸ்க்கு நம்ம ஏற்கனவே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சதுனால 1க்கு 1.5ங்கிறது தண்ணி ரொம்பவே சரியான அளவாக இருக்கும். வெஜிடபிள் பிரியாணி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்துட்டு சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவே அருமையான சுவையில் வெஜிடபிள் பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இது கூட ஆனியன் ரைத்தா செம காம்பினேஷனாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு, ரொம்ப வாசனையாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இதை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்களுக்கு என்னுடைய நன்றிகள். நான் இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் ஸ்டைலோ. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹாப்பியாக வாழலாம்.